1976 ஓஹியோவில் இருக்கிற சர்க்கிள் வில்லேன்ற ஒரு இடத்துல இருக்க மக்களுக்கு சடனாக சில பயமுறுத்துகிற மாதிரி லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. ரிட்டன் அட்ரஸும் இல்லை, ஹேண்ட் ரைட்டிங்கும் சரியாக புரியலை. அதில் மெயின் டார்கெட் ஸ்கூல் பஸ் டிரைவரான மேரி கில்லஸ்பி. அவங்களுக்கும் ஸ்கூல் சூப்பரிடெண்ட்டுக்கும் இல்லீகல் அஃபேர் இருக்குன்னு அந்த லெட்டரில் எழுதி இருந்துச்சு. மேரியோட ஹஸ்பண்டு ரவுண்டுக்கு இதை தடுக்கலைன்னா உன் உயிர் போயிடும்ன்ற மாதிரி மிரட்டலும் வந்துச்சு. சொன்னபடியே 1977 ரான் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாரு. போலீஸ் இது ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆக்சிடெண்ட்னு சொன்னாலும் கார்க்குள்ளார கன் ஷூட்ஸ் இருந்தது. இது மர்டராக இருக்குமோன்ற டவுட்டும் எல்லாருக்கும் வந்துச்சு. போலீஸ் ரானோட சிஸ்டர் ஹஸ்பண்டான பால் பிரஸரை குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு பாபி ட்ராப் கன் ஷட்டப் பண்ணதுக்காக அவருக்கு ஜெயில் தண்டனையும் கிடச்சிது. கேஸ் க்ளோஸ்ன்னு நினச்சா, பட் ட்விஸ்ட்டே அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. பால் ஜெயிலில் இருக்கும்போது கூட சர்க்கிள் வில்லேயில் இருக்க மக்களுக்கு அந்த லெட்டர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஈவன் பால்கே ஜெயிலில் இருக்கும்போது அந்த லெட்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது வெளியே இருந்து அந்த லெட்டரை எழுதுனது யார்? கோஸ்டா இல்லை வேறு ஏதாவது சைக்கோ? பால் செத்து போனதுக்கப்புறம் இந்த மிஸ்ட்ரிக்கு இன்னும் விடை கிடைக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி ஸ்டோரிஸை பற்றி பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.